ஹலோ ட்ரேடர்ஸ். ஸோ டுடே ட்ரேட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நிஃப்டி ஒரு 300 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் ட்ரெண்டில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி ட்ரேட் எப்படி இருந்துச்சு? ஓகே, ஸோ என்னோடய ட்ரேட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஒரு 3 மினிட்ஸில் ஷேர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நாளைக்கு ட்ரேட் நம்ம என்ன பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறத ஸோ இன்றைக்கி நம்ம அனலைஸ் பண்ணிடுவோம். ஸோ 29/11/2024 அனலைஸையும் பார்த்துருவோம். ஸோ 28/11/2024க்கான ரிப்போர்ட்டையும் பார்த்துருவோம். ஃபஸ்ட் நம்மளுக்கு இன்றைக்கி நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒரு பெரிய டவுன் ட்ரெண்ட். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி எஸ்டர்டே வந்து 24,354 ரிஜெக்ஷன் ஆயிருந்துச்சு. ஸோ அந்த ஃபார்மேஷனை பேஸ் பண்ணி மார்க்கெட் வந்து நம்மளுக்கு டவுன் ட்ரெண்ட் வந்து கொடுத்துருந்துச்சு. நம்மளோட ட்ரேடோட ஐடியா இன்றைக்கி எப்படி வச்சுருந்தோம் அப்படின்னா, நம்ம எஸ்டர்டே பிளான் பண்ணது வந்து பெரிய டவுன் ட்ரெண்ட் இருக்குன்னு எக்ஸ்பெக்டேஷன் தான். பட் மார்க்கெட்டோட ஒன் டே ட்ரெண்டு ஃபுல்லாகவே நம்மளுக்கு அப் ட்ரெண்டில் இருந்துச்சு. ஸோ நம்மளுக்கு அகெயின் 24,354 பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம ஒரு 500 வரையும் நம்ம வந்து டார்கெட்டை மூவ் பண்ணலாம். ஸோ அப்படின்னு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். பட் அது நம்மளுக்கு நடக்கலை. 24,345 ஸோ இவ்வளோ தூரம் தான் போயிட்டு அகெயின் நம்மளுக்கு ஒரு நெக்ஸ்ட்டு 1 ஹவர்லேயே மார்க்கெட் வந்து சரசரன்னு விழுக ஆரம்பிச்சிருச்சு. டே ஃபுல்லாகவே நம்மளுக்கு டவுன் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு. நம்மளோட ட்ரேட் எங்கே இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,256 பிரேக் பண்ணுறப்போ ஒரு என்ட்ரி. ஃபஸ்ட் டார்கெட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 24,127 அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது 23,846. ஸோ இதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் டார்கெட்டாக இருந்துச்சு. ஸோ அது வந்து ரீச் பண்ணாமே நம்மளுக்கு வந்து டே வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சரிங்களா? ஓகே, ஸோ நாளைக்கு நம்ம அனலைஸ் பண்ணுறப்ப என்ன கன்ஃபர்மேஷனில் இருக்குது அப்படின்னா, நிஃப்டி நம்மளுக்கு இன்னும் கண்டினியூவாக ஃபால் ஆகிற ஒரு மூமெண்ட்டில் இருக்கனால 23,846 வந்து ரீச் பண்ணணும். ஸோ இதான் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனாக வந்து இருக்குது. ஸோ ஒன்ஸ் நம்மளுக்கு அங்கே வந்து ரீச் பண்ணுது அப்படின்னா நெக்ஸ்ட் நம்மளுக்கு மார்க்கெட் வந்து உடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கானா? கண்டிப்பாக இருக்குது. எவ்வளோ தூரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,780. ஸோ இதுக்குள்ளே வந்து நம்மளுக்கு நம்ம நாளைக்கு வந்து சப்போர்ட் எடுக்கணும். ஸோ அப்போ நம்மளோட ட்ரேடை வந்து நம்ம எப்படி ஐடியா பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,855 அதாவது 49 to 55. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு பிரேக் அவுட் ஃபார்மேஷன் கிடைக்குதுன்னா ஸோ நம்மளோட ட்ரேட் வந்து ஒரு சின்ன ஒரு டார்கெட் வச்சு 23,782 வரையும் ஒரு ட்ரேட் வந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ இங்கே நம்மளுக்கு ஒரு பிரேக் அவுட் ஆகாமல் நம்மளுக்கு இங்கேருந்து ரிட்டர்ன் ஆகுது அப்படின்னா நம்ம ஃபுல்லாக அப் ட்ரெண்டுக்கு தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ அப் ட்ரெண்டுக்கு எவ்வளோ தூரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,125 வரையும் நம்மளோட டார்கெட் வந்து மூவ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ரிஜெக்ஷன் எங்கன்னா 24,072 24,125. ஸோ இது வரையும் நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வந்து நாளைக்கு நம்ம மூவ் பண்ணலாம். ஸோ இன்ட்ராடேவுக்கான கன்ஃபர்மேஷனில் என்ன இருக்குன்னா நம்மளுக்கு 23,825 அதாவது 25 to 46. ஸோ இந்த லெவலுக்குள்ளே நம்மளோட ட்ரேட் வந்து மோஸ்ட்லி இருக்காது. ஸோ நாளைக்கான எக்ஸ்பெக்டேஷனை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து ஃபர்தராக இந்த லெவலுக்குள்ளே ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். அதாவது 24,008 நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆகுறது என்னோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ஸோ பார்ப்போம் கேப் அப்பாக கேப் டவுனா அப்படிங்கிறது நியூட்ரலாக ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. ஒன்று கேப் அப்பாக ஓப்பன் ஆகும், இல்லைனா 23,825 இதுக்குள்ளே வந்து மார்க்கெட் வந்து நாளைக்கு நம்மளுக்கு ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்ட்ராடேயில் நம்ம எங்கே என்ட்ரி கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நம்மளுக்கு இந்த லெவல் அதாவது 24,008 அந்த லெவலில் வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு அப் ட்ரெண்ட் போகிறதுக்குலாம் சான்சஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா நம்மளுக்கு 24,054 மேலே பிரேக் ஆனதான் அப் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷனே இருக்குது. ஸோ அதுக்கடையில் கன்ஃபர்மேஷன் கிடையாது. அங்கேருந்து நம்மளுக்கு மார்க்கெட் கீழே விழுக ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம எதை பிரேக் பண்ணால் என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,967. ஸோ இதை பிரேக் பண்ணால் நம்ம ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது நம்ம ஆல்ரெடி வச்ச டார்கெட்டு தான் 23,846 வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வந்து நம்ம வைக்கலாம். ஸோ நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி தான் நாளைக்கு ட்ரேட் வந்து இருக்க போகுது. ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஃபர்தராக நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் இருக்கும். சரிங்களா? ஒன்ஸ் உங்களுக்கு 23,825 பிரேக் பண்ணுது அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம வந்து 23,770. ஸோ இது வரையும் தான் நம்மளோட டார்கெட்டாக வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ அதுக்கு கீழே மூவ்மெண்ட் கிடையாது. சப்போஸ் மூவ்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா ஃபர்தராக என்னோட அப்டேஷன் வந்து நான் டெலிகிராம் சேனலில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து கிளியராக வந்து பாருங்கள். பேங்க் நிஃப்டி வந்து ஒரு லாங் டேர்ம் கன்ஃபர்மேஷனில் மட்டும் நம்மளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஓவரால் வியூ மட்டும் பார்ப்போம். பேங்க் நிஃப்டி கண்டினியூஸாக நம்மளுக்கு ஒரு பையிங் ப்ரெஷரில் போனது. ஒரு 2 days தான் நம்மளுக்கு பையிங் ப்ரெஷரில் இருந்துச்சு. அதாவது ப்ரீவியஸ் டே நம்மளுக்கு செல்லிங்கில் இருந்தது, நெக்ஸ்ட்டு செல்லிங் இருந்து நெக்ஸ்ட்டு ஒரு 2 days பையிங் மாறி இருக்குது நம்மளுக்கு. அகெயின் வந்து நம்மளுக்கு ஒரு இது வரைக்கும் போகாத ஒரு மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ் லெவலான ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலை வந்து பிரேக் பண்ணிச்சு. ஸோ அதை பிரேக் பண்ணிட்டு ஸ்ட்ரென்த் ஆகும் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணது. இது நம்மளுக்கு அப்படியே கண்டினியூ ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு நிஃப்டி வந்து இன்றைக்கி 24,350 மேலே போனனால நம்மளுக்கு 24,500 ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து சடனாக ஃபால் ஆகிறனால ஸோ நிஃப்டி சடனாக ஃபால் ஆகி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு பெரிய மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருச்சு. ஸோ 846 நிஃப்டி ரீச் பண்ணிடுச்சுன்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் அப் ட்ரெண்ட் இருக்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ பேங்க் நிஃப்டி நம்மளுக்கு இன்னும் எவ்வளோ தூரம் விழுகணும் அப்படின்னா எக்ஸாக்டாக
51,700. ஸோ இதுக்குள்ளே மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துருச்சுன்னா பெட்டர். ஸோ இல்லைனா நம்மளுக்கு 51,300 வரையும் நெக்ஸ்ட் நம்மளுக்கு மார்க்கெட் விழுகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது சரிங்களா. ஸோ அப்போ நீங்கள் எந்த கன்ஃபர்மேஷன் வச்சு ட்ரேட் எடுக்கிறீங்கிறத நீங்கள் தான் வந்து முடிவு பண்ணிக்கணும். மோஸ்ட்லி பேங்க் நிஃப்டி கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரேடிங் வந்து ஈஸியாக இருக்கும் சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ என்னோட லைவ் அப்டேட்ஸ்லாம் நம்மளோட டெலிகிராம் சேனலில் வந்து நான் ஷேர் பண்ணிட்டுருக்கேன். ஸோ மறக்காமல் நம்மளோட டெலிகிராம் சேனலில் போயிட்டு ஜாயின் பண்ணிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பற்றி டவுட்டோ இல்லை ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டான ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸோ அந்த டவுட்டை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை பற்றி நம்ம ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு வீடியோ போட்டு இனிமேல் வீக்லி ஒன்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு என்ன டவுட்டோ அந்த டவுட் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள்.